அதாவது அற்பாயுள் ஜாதகத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து ஜாதக லக்கணம் எதுன்னு பார்த்துட்டு அந்த லக்கண அதிபதி எப்படி இருக்காரு அப்படிங்கிற பார்க்கணும். லக்கணாதிபதியும் 8ஆம் வீட்டு அதிபதியும் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய வலிமை எந்த அளவுக்கு ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கூடுதல் பலனுக்காண்டி வந்து 3ஆம் வீட்டு அதிபதி எடுக்கணும். லக்கணாதிபதி லக்கணம் லக்கணாதிபதி 8ஆம் பாவம் 8ஆம் பாவ அதிபதி 3ஆம் பாவம் 3ஆம் பாவ அதிபதி இந்த பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்கிற திசையை பார்க்கணும். முதல்ல வந்து ஜாதகத்தில் ஆயுள் பலம் வலிமையாக இருக்கணும் அப்படின்னா லக்கணாதிபதியும் 8ஆம் வீட்டு அதிபதியும் வலிமையாக இருக்கணும். அவங்க 2 பேரும் கெட்டு போகக்கூடாது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த 2 பாயிண்ட்டுக்கு அப்புறம் எந்த பாவம் வலிமையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் பாவமும் 3ஆம் பாவ அதிபதியும். ஏன்னா தைரிய வீரியஸ்தானம் அப்படிங்கிறது வந்து அந்த 3ஆம் வீட்டுக்கு பேர். அதனால் லக்கணாதிபதி 8ஆம் வீட்டு அதிபதி இந்த 2 கரங்களோட 3ஆம் வீட்டு அதிபதியும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு தீர்க்காயுள் உண்டு. இது போக நடக்கக்கூடிய திசையை பார்த்துக்கணும். இப்போ லக்கணாதிபதியும் 8ஆம் வீட்டு அதிபதியும் வலிமை இழந்திருக்கிறாங்க, அதாவது பகையோ நீசமாக வச்சுருக்காங்க அல்லது அஸ்தமனம் வச்சுருக்காங்க. ஏதாவது ஒரு வகையில் லக்கணாதிபதியும் 8ஆம் வீட்டு அதிபதியும் பலவீனமாக இருந்து 3ஆம் வீட்டு அதிபதியும் அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமை இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்தபடியாக நேராக நடக்கிற திசைக்கு வந்துடணும். ஆமாம், ஒரு அவயோக தசைனா என்ன, அதாவது மாரகாதிபதி திசையாக இருக்கலாம். மாரகாதிபதி திசைனா வந்து பொதுவாக மாரகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு வந்து 2, 3, 7, 8, 12. அதில் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் சர லக்கணம் ஸ்திர லக்கணம் உபய லக்கணம் சொல்லியிருக்காங்களா, அந்த ஒவ்வொரு லக்கணத்துக்கும் இந்தந்த கிரகம் கடுமையான மாரகத்தை செய்யும் அப்படின்னு விதி உண்டு. நான் அது என்னுடைய வீடியோக்குள்ளே ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அப்போது அந்த கடுமையான மாரகாதிபதியோட தசை வருதா, அது மாரகஸ்தானத்திலே நிற்கிதா, வேற ஒரு மாரகாதிபதியினுடைய தொடர்பு இருக்குதா அப்படின்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அப்படி நடக்க அப்படின்னா அதுதான் அற்பாயுள் ஜாதகம். அந்த மாதிரி ஜாதகங்கள் தான் வந்து அது வந்து ரொம்ப ரேர் தாங்க. எல்லா ஜாதகம் அப்படி இருக்குது அப்படின்றது வந்து நீங்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதை மாதிரி ஜாதகங்கள் பார்க்குறது ரொம்ப அபூர்வம் தான். இந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் வந்து அற்பாயுள் ஜாதகம். சரிங்களா? இல்லை, அற்பாயுள் ஜாதகத்தை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு லக்கணாதிபதி 8ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டு அதிபதி